வணக்கம் நண்பா. உங்கள் உடலையும் மனதையும் முன்னேற்ற நீங்கள் செய்யும் முயற்சியே உங்களுடன் நீங்கள் நட்புறவாடிக் கொள்ளும் வாய்ப்பு. அது உங்கள் மீது நீங்கள் அன்பு கொள்கிறீர்கள் என்பதன் வெளிப்பாடு. சில நேரம் சூரிய உதயமும் அஸ்தமனமும் நமக்கு நினைவூட்டுகிறது, வாழ்க்கை அழகானது. உங்கள் வாழ்க்கையின் போராட்டத்தை மறந்து நிம்மதியாக வாழத் தெரிந்து கொள்ளுங்கள். அமைதியாக இருங்கள், உங்களை உற்சாகமூட்டிக் கொள்ளுங்கள். சில நேரம் உங்கள் மன அமைதியை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு தேவைப்படுவது கிடையாது. உங்களுக்கு மனதில் அடுத்த எண்ணம் என்ன என்பதை கவனிக்கத் தொடங்கினாலே உங்கள் மனம் அடங்குவதை உணர்வீர்கள். தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிந்த மனிதனுக்கு இந்த உலகமும் கட்டுப்படுகிறது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாத மனிதனை இந்த உலகம் கட்டுப்படுத்துகிறது. உணர்ச்சிகளை சரியாக கையாளத் தெரிந்தால் இங்கு எதையும் எளிதாக சாதித்துவிட முடியும். உங்கள் மனம் சில நேரம் நம்புவதை நடத்தாமல் போகலாம், ஆனால் நம்புவதை நிறுத்த வேண்டாம். உங்கள் மனம் சாதாரணமாக யோசித்துக் கொண்டு மட்டும் இருப்பதில்லை, அது உங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதே உண்மை. பிரச்சனைகளில் அவராகவே சென்று மாட்டிக்கொள்ளும் மனிதர்களை நாம் காப்பாற்ற முடியாது. வெளிவர வேண்டும் என்னும் எண்ணம் கொண்ட மனிதர்களை மட்டுமே நாம் காப்பாற்ற முடியும், நாம் உதவ முடியும். புழுவாக இருப்பது அதன் வாழ்நாள் முடியும் போதுதான் அதற்கு புரியும் அது அழகான பட்டாம்பூச்சியாக மாறப்போகிறது என்று. உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வருவதற்கும் இன்பமான வாழ்க்கைக்கான அடித்தளம் என்று நினைத்து கொண்டால் வாழ்க்கையில் வலி என்பதே கிடையாது. அனைத்தையும் சந்திக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு வரும். எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்தாமல் அப்படியே வைத்திருந்தால் அது அழுக்கு படிந்து துருப்பிடித்து வீணாக போகும். அதே போல்தான் உங்கள் அறிவும். அதை பயன்படுத்தாமல் வைத்திருந்தால் அது வீணாக போகும். உங்கள் அறிவை மேம்படுத்திக் கொண்டே இருங்கள், நிறைய படியுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் அறிவின் பெருமதி நீங்கள் கற்றுக்கொண்டதையும் உங்கள் திறமைகளையும் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தே அமைகிறது. எல்லாம் சரியாக இருந்தால்தான் நான் அமைதியாக இருப்பேன் என்று முடிவெடுத்து விட்டால் அமைதி எட்டாக்கனியாகவே இருக்கும். எது நடந்தாலும் நான் அமைதியை இழக்க மாட்டேன் என்று மனதில் உறுதி எடுத்தால்தான் நாம் அமைதி நிலையை நிலைத்திருக்க முடியும். பணம் ஒரு மனிதனை மாற்றுவதில்லை. பணம் வந்த பின்பு ஒரு மனிதன் ஆணவத்தில் ஆடுவது என்பது அவன் உண்மை குணத்தின் பிரதிபலிப்பு, அவ்வளவுதான். பணம் யாரையும் மாற்றுவது கிடையாது. உங்களை நீங்கள் உள்ளுக்குள் இருந்து காதலிக்கத் தொடங்கினால் வெளியே உள்ள அழகான விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்க்கத் தொடங்குகிறீர்கள். தைரியம் என்பது பயம் இல்லாத நிலை கிடையாது. பயம் இருந்தாலும் அதை கடந்து செல்வதே தைரியம். வயது ஒருவரின் மனமுதிர்ச்சியுடன் தொடர்பு உடையது கிடையாது. மனமுதிர்ச்சி உடைய மனிதனுக்கு வயது ஒரு தடையாக இருந்ததே கிடையாது. அவர்கள் வயது ஆனாலும் இளமையுடன் காணப்படுவார்கள். வலிமையான மனிதனாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுங்கள். அதுவே சாதனை. உங்கள் கனவுகளுக்கு உயிர் கொடுப்பது அதை செயலாக்கும் போதே நிகழ்கிறது. வெறும் கனவினால் எந்த பயனும் இல்லை. அதை செயல்படுத்தும் திட்டமும் அதற்குண்டான செயலும் தான் கனவை நிஜ வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்ட உதவுகிறது. பாலத்தை கடந்தால்தான் அடுத்திருக்கும் அழகிய ஊரை நாம் ரசிக்க முடியும். அதுபோல வாழ்க்கையில் பல சோதனைகளை கடந்தால்தான் அடுத்திருக்கும் இன்பமான வாழ்க்கையை நாம் அடைய முடியும், அதை அனுபவிக்க முடியும். உனக்காக நான் இருக்கிறேன் என்று இங்கு பல மனிதர்கள் கூறலாம். ஆனால் உங்களுக்கு கடினமான நேரத்தில் உதவ தேடும் போது ஏனோ அவர்களில் பலர் உங்களுடன் இருப்பதில்லை. சில உண்மையான உள்ளங்கள் மட்டுமே அப்போது உங்களுக்கு உதவியாய் நிற்கும். அவர்களே உங்கள் மீது உண்மையான அன்பு கொண்ட மனிதர்கள். உங்களை கஷ்டப்படுத்திய விஷயங்களுக்காக இயற்கைக்கு நன்றி கூறுங்கள். ஏனென்றால் அத்தகைய சூழ்நிலைகள் தான் உங்களை வலிமையான மனிதனாக மாற்றியது. ஒரு சிங்கத்தை பாடுபடுத்துவது சிங்கம் ஈயை பாடுபடுத்துவதை விட அதிகம். உருவத்தில் சிறிதாய் இருந்தாலும் அதை சிங்கத்தால் ஒன்றும் செய்துவிட முடியாது. அதற்கு இருக்கும் பறக்கும் திறமையே அதற்கு காரணம். எனவே உங்கள் உருவத்தை வைத்து தாழ்வு மனப்பான்மையில் வாடாதீர்கள். உங்கள் திறமை என்ன என்று கண்டுபிடித்து அதை பயன்படுத்தி எஜமானனாக வாழப் பழகுங்கள். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.